என்ன மனசனையா நீங்கள் எல்லாம் ஒரு மனசாட்சி என்று ஒன்று உங்களுக்கு இருக்குதா இல்லையா? சொந்த பிள்ளைகளுக்கு முன்னுக்கே தாய நெஞ்சில கத்தியால குத்தி பிள்ளைகளுக்கு முன்னுக்கே தாய கதையை முடிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கவலையா இருந்திருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளால தன்னுடைய தாயை காப்பாற்ற முடியலண்டு கொலை செய்திருக்கிறாங்க. ஐயா, என்ன நடந்திருக்குண்டா இதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இது எல்லா இடத்துலயுமே இது போல பிரச்சனைகள் நிறைய நடக்கிறது. என்னடா இந்த வட்டி பிரச்சனை. இந்த வட்டிக்கு காசு வாங்கினா அந்த குடும்பம் கடைசியில சீரழிஞ்சி சின்னாபின்னமாகி தான் போகும். அதே பிரச்சனை தான் இதுவும். இதே என்ன நடந்திருக்குண்டா அனுராதபுரம் மாவட்டத்துல கெக்கராவை என்று சொல்ற ஒரு இடத்துல இந்த சம்பவம் நேத்து ஞாயிற்றுக்கிழமை நேத்து பின்னேரம் நடந்திருக்குது. இதை செஞ்சது யாரு தெரியுமா? அவங்களோட ஒரு உறவினர் தான். என்ன நடந்திருக்குண்டா இவங்க வட்டிக்கு ஒரு சொந்தக்காரவங்கள்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கிறாங்க. பணம் வாங்கிட்டு வட்டி காசு கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஒரு கட்டத்துல இவங்களுக்கு முதலும் கொடுக்க முடியல, வட்டி காசும் கொடுக்க முடியல போல. அப்ப அதன் பிறகு அந்த காசு கொடுத்தவங்க எப்படி காசு கேட்கதான் செய்வாங்க. அவங்க ஏன் வட்டிக்கு கொடுக்குறாங்க? அவங்க அதுல ஒரு லாபம் பார்க்கறதுக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப அதனால அவங்க காசு கேட்டு ரொம்ப தாமதமானனால அது சொந்தக்காரால பிரத்தியானம் இல்லை. சொந்தக்காரால் இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அது ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். நேத்து ஞாயிற்றுக்கிழமை அந்த 3 பிள்ளைகளினுடைய தாய் தான் இறந்து போயிருக்காங்க. அந்த பிள்ளைகளினுடைய அப்பா நேத்து வீட்டை இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் அந்த அப்பா வேலைக்கு போயிருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கு. அப்ப அவர் வேலைக்கு போயிட்டு வேலை விட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முதல் அந்த வீட்டுக்கு அந்த வட்டிக்கு காசு கொடுத்த அந்த நபர் வந்திருக்கு. அதுக்கு மேலே காசு கேட்டு பெருசா கிடைக்கல போல இருக்குது. இவங்களாலையும் கொடுக்க முடியல. வட்டி காசு கொடுத்து கடைசியில முதல் காசும் கொடுக்காம வட்டி காசும் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு. ஏன்னா அப்படிதான் இருக்கும் அந்த வட்டி பிரச்சனை, அந்த அளவுக்கு அப்படி வரும். அதன் பிறகு அவங்க வீடு தேடி அந்த நபர் வந்திருக்கு. அந்த நபர் ஒரு கத்தியோட தான் வந்திருக்கிறார். அவர் கத்தியை கொண்டு வந்ததை காட்டிக்கொள்ளலண்டாலும் அவர் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். காசு கேட்டிருக்கேன். காசு கேட்டு இப்ப இவங்கள்ட்ட இருந்தாதான் நீ கொடுக்க முடியும். இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்ட வறுமையான குடும்பம் அது. அதன் பிறகு வாய்த்தக்கமாகி அந்த வாய்த்தக்கம் அப்படியே கதை பேச்சுல முத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு அது மாறி இருக்குது. வேடிக்கை தான் பார்ப்பாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதன் பிறகு இந்த நபர் என்ன செஞ்சிருக்காருண்டா, கொண்டு வந்த அந்த கத்தியால சற்ற மாறியா நெஞ்சில் ஒரு தரமான ஒரு குத்தி இருக்கிறார். குத்திட்டு ஆள் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு. அதன் பிறகு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் சேர்ந்து அந்த அக்காவை பாருங்கள், சொந்த பிள்ளைகளுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு செயல் செய்யும் போது அந்த பிள்ளைகள மனசை யோசிச்சு பாருங்கய்யா. ஒரு தாய் இல்லாம வாழ்றது எவ்வளவு பெரிய சிக்கல்ன்றது எங்களுக்கு தெரியும். அதன் பிறகு அவர் தப்பிச்சு போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த அக்காவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க. நெஞ்சில குத்தி இருக்கிற, அதுவும் பலமா குத்தி இருக்கிற, எப்படியும் உயிர் தப்புறது கடும் கஷ்டம் தான். ஆனாலும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. உயிர் பிழைக்க முடியல. அது ஒன்றும் அவங்க முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி அளிக்கல. அந்த அக்காட உயிர் போயிருச்சு. இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று பின்னேற நடந்திருக்குது. உயிர் போயிருச்சு. இப்ப இந்த போன உயிர் வர போறது இல்லை. இப்ப அந்த கத்தியால குத்துன இதே போல வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க வேற ஏதாவது பிரச்சனை, வேற ஏதாவது கோபத்துல ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு எண்ணம் வரும். அந்த மாதிரி எண்ணம் வார ஆக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னால், இன்றைக்கு காசு இல்லைண்டா அதை நாளைக்கோ நாளாண்டைக்கோ அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ சம்பாதிச்சு கொடுக்கலாம். 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கா கூட கொடுக்கலாம். ஆனா அதுக்கு உயிர் இருக்கணும். ஆனா அந்த போன உயிரை மறுபடியும் உங்களால கொடுக்க முடியுமா? இப்ப அதே காசை 10 மடங்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்து உங்களுக்கு திரும்பி தந்தா அந்த போன தாயினுடைய உயிரை உங்களால கொடுக்க முடியுமா ஐயா? முடியாது. அதனால அந்த உயிர் எடுக்கிறது அது ஒரு பாவமான, கேவலமான, மோசமான ஒரு செயல் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப பாவம். ஒரு குடும்பத்தை, அதுவும் பாருங்க, கணவன் இல்லாத நேரமா பார்த்து போயிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு சரியான ஆக்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? கணவன் இருக்கிற நேரம் போயிருக்கணும். உங்களோட சண்டித்தனங்களை என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு கணவன் இருக்கும்போது காட்டியிருக்கணும். ஒரு பெண்ணிடம் போய் ஒரு ஆண் காட்டி இருக்கிறீங்க. அதுவும் ஒரு அக்காட்ட ஒரு ஆண் நபர் கத்தியால குத்திட்டு நீங்க போறீங்கடா, இதனால என்னையா நீங்க சாதிச்சீங்க? நீங்க கொடுத்த காசை திரும்பி வந்துட்டா நீங்களும் ஜெயிலுக்கு தானே போறீங்க. நீங்களும் 10 வருஷமோ 20 வருஷம் உள்ள இருந்துட்டு வர போறீங்க. என்னையா இதெல்லாம்? என்னத்தை சாதிச்சீங்க? தயவு செய்து இந்த மனநிலை இதுகளை மாத்துங்கய்யா. இது பெரிய பாவம். ஒரு தாய் இல்லாம ஒரு குடும்பத்துல ஒரு தாய் இல்லாம வாழ்றதுன்றது மிகப்பெரிய கஷ்டம். அந்த கஷ்டம், அந்த துன்பம் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாங்களும் சின்ன வயசுலேயே தாயை இழந்தாக்கள். அப்ப அந்த தாயின்றது அது சொல்ல முடியாது. அது ஒரு உணர்வு ரீதியான விஷயம். அவ்வளோ கஷ்டம். அந்த தாய் இல்லாம வாழ்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அப்ப அந்த பிள்ளைகள் இன்றைக்கு இனிமே அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அந்த சொந்த தாய் இல்லாம தன்னுடைய அப்பாவோட தான் அந்த வாழ்க்கை போகுது. அப்பா இருந்தாலும் அந்த அம்மான்ற ஸ்தானம் மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் உண்டு.
அதனால அது போல விஷயங்களை செய்யாதீங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இந்த சம்பவம் நடந்திருக்குது ஓகே, ஆனா இது போல நிறைய விஷயங்கள் எல்லா இடங்கள்லையும் வட்டிக்கு காசு வாங்குற பிரச்சனைகள் போறது. ஏன் வாங்குறாங்கன்னு பார்த்தா, அது இந்த நாட்டின் தலைவிதி அப்படித்தான் இருக்குது. ஏன் வாங்குறாங்கண்டா, இப்ப சாதாரண கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவசர தேவைக்கு, ஒரு வீட்டுல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கண்டா, ஒரு அந்த கடைசி சம்பிரதாயத்தை செய்யறதுக்கு, ஒரு சவப்பட்டி எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஆக குறைஞ்சது ஒரு 50,000 1 லட்சம் தேவைன்னு வைங்களேன். எந்த ஊரா இருந்தாலும் அங்க வட்டிக்கு கொடுக்குறாக்கள் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவசரத்துக்கு அவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு அவசர தேவைண்டாலும். அப்ப கஷ்டப்பட்டவன்ட்ட காசு பெருசா இருக்காது. அப்ப வாங்கும்போது எவ்வளவு தெரியுமா வட்டிக்கு கொடுப்பாங்க? ஆக குறைஞ்சது நான் சொல்றது 10 நாளைக்கு, இல்லாட்டி ஒரு மாசத்துக்கு கொடுத்தா 10% வட்டி, 10 நாளைக்கு வட்டி, இப்படிதான் கொடுப்பாங்க. இதை விட கூடவும் கொடுப்பாங்களா? நான் குறைஞ்ச மட்டத்துல சொல்றேன். இப்ப 10 நாளைக்கு ஒருக்கா வட்டி 10% கொடுத்தா 1 லட்சம் வாங்கி இருந்தா எவ்வளவு கொடுக்கணும் என்றால், அந்த 1 லட்சத்துக்கு 10 நாளைக்கு ஒருக்கா 10,000 கொடுக்கணும். அப்ப ஒரு மாசத்துல 3 தடவை கொடுக்கணும். அப்ப 30,000 வந்துச்சு. 2வது மாசம் அதே மாதிரி கொடுக்கணும். அப்ப 60,000. கிட்டத்தட்ட 2 மாசத்துல அவங்க கொடுத்த காசுல அரைவாசிக்கு மேல வட்டியிலேயே எடுத்துட்டாங்க. அது இல்லாம முதல் காசும் கொடுக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டவன் காசு இல்லைன்னு தான் அந்த வட்டிக்கு வாங்குறான். அப்ப வட்டியே இவ்வளவு அவனுக்கு கொடுக்குறான்டா, என்னடா கொடுக்க முடியும்? அப்ப அதை கொடுக்க முடியாம கொஞ்சம் ஒரு கட்டத்துல வட்டியே வாங்கினதை விட கூட வட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டத்துல கொடுக்க முடியாம இறுகி சிக்கலாகிடும். அப்பதான் அந்த வாய்த்தக்கம் வருது. கூடுதலா இந்த மாதிரி வாய்த்தக்கம் வரக்குள்ள என்ன நடக்கும்டா, ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்க முடியலன்னு தெரிஞ்சிட்டுண்டா ஊருக்கு முன்னுக்கு அவமானப்படுத்துறது, கெட்ட வார்த்தைகளால சொல்றது, அது இதெல்லாம் கேவலப்படுத்தி பெரிய மானப்பங்கப்படுத்தி அதை தாங்க முடியாம அந்த குடும்பத்தினுடைய தலைவியோ தலைவனோ யாராக இருந்தாலும் தவறான முடிவெடுத்து அவங்களோட உயிரை ஒரு தவறான முடிவு எடுத்துடுவாங்க. ஆனா இப்ப அதை கடந்து இவங்களே உள்ளுக்கு புகுந்து ஆக்கள்ற கதையெல்லாம் முடிக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன் என்றால், வட்டிக்கு வாங்காதீங்க. வட்டிக்கு வாங்குறதும் பாவம், வட்டிக்கு கொடுக்கறதும் பாவம். ஏன் பாவம் என்றால், அது வட்டிக்கு வாங்குறவங்க ஏன் வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட இல்லாதனால அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கினா கொடுக்கல, அது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவசரத்துக்கு, ஒரு அவசர தேவைக்கு வேற வழி இல்லாம வட்டிக்கு வாங்குறாங்க. இப்ப கொடுக்கறவங்களுக்கும் தெரியும் அவங்களால சில நேரத்துக்கு தர முடியாது, ஆனாலும் கொடுப்பாங்க. ஏன்டா அவங்களுக்கு அதுல காசு லாபம் பார்க்கணும். 10,000 கொடுத்தா அந்த 10,000 எப்படியும் வட்டியிலேயே எடுத்துடலாம். முதல் காசு தான் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படணும். அதனால அவங்களுக்கும் லாபம் பார்க்கணும், அவங்களும் கொடுக்கறது. இது ரெண்டுமே பாவம். என்னைய பொறுத்த மட்டும் வட்டிக்கு இந்த ஊர்கள்ல வட்டிக்கு காசு வாங்கி சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏதாவது ஒரு குடும்பம் இருந்தாங்களான்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப குறைவு, கட்டும் குறைவு. அதாவது கஷ்டப்பட்டாலும் கஞ்சியை குடிச்சாலும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா வட்டிக்கு எப்ப வாங்க தொடங்குறாங்களோ அன்றைக்கு அந்த குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே சீரழிஞ்சு போயிடும். அது வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி. அதனால வட்டிக்கும் வாங்காதீங்க, வட்டிக்கும் கொடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப பாவமான விஷயம். அப்படியே கொடுத்தாலும் ஒரு மனசாட்சியோட கொடுங்கய்யா. ஒரு மனசாட்சியா ஒரு லட்சம் கொடுத்தா அந்த 1 லட்சத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி, அந்த ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதானே, அது போல செய்யுங்க. எங்க அதெல்லாம் நடக்க போகுது. அதனால அது போல செய்யாதீங்க, தயவு செய்து வட்டிக்கு வாங்காதீங்க. ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எவ்வளவு கவலையா இருக்குது, எவ்வளவு துன்பமா இருக்குது. அந்த தாயினுடைய உயிரை மறுபடியும் கொண்டு வர முடியுமா? இனிமே அந்த குடும்பத்தினுடைய அந்த 3 பிள்ளைகள், அந்த கணவன், அவங்களோட பாதை எப்படி இருக்கும்? அந்த சாபம், அவங்களோட கவலை, அவங்களோட துன்பம், அந்த குடும்பத்தினுடைய விரக்தி அவ்வளவும் இந்த கொலை செய்த இந்த வட்டிக்கு கொடுத்த இவங்களை நிம்மதியா இருக்க விடும்னு நினைக்கிறீங்களா? அதனால அந்த பாவம் வேணாம் ஐயா, அந்த தவறை செய்யாதீங்க ஐயா. அதை தான் சொல்ல முடியும். நன்றி சொந்தங்களே, கடும் கவனமாக இருங்க. வட்டின்ற பாதையில போகாதீங்க. அது கொஞ்ச காலத்துக்கு, உங்களுக்கு சில நேரத்துக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு, கொடுக்குறவங்களுக்கோ வாங்குறவங்களுக்கோ 2 பேருக்குமே அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு கொஞ்ச காலம் போகும்போது அதனுடைய முடிவு ஒரு இருண்ட வாழ்க்கையா, இருண்ட பாதையா இருக்கு. அது வேணாம் அம்மா, வேணாம்.